ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த். ஸோ ஐஎம் அப்படின்றது இப்போ ரொம்பவே பாப்புலராக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்மளுடைய ஆடியன்ஸான உங்களுக்காக நான் இன்னைக்கு இந்த ஒரு ஐஎம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஐஎம் இந்த ஐஎம் பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஐஇஎம் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆக்சுவலி ஐஎம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இயர்ஃபோன்ஸ், ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். பட் ஆனால் நார்மல் இயர்ஃபோன்ஸ் அப்படின்றது நம்மள மாதிரியான ஆடியன்ஸ் ஆடியோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பட் இந்த ஐஎம் அப்படின்றது அது இல்லை. இது வந்து ஒரு மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலி மியூசிஷியன்ஸ், ஆடியோ டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் மாதிரியான இந்த டெக்னிக்கலான பர்சன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஜெட் தான் இந்த ஐஎம் அப்படின்றது. ஸோ ஆடியோவை மானிட்டர் பண்ணும், மியூசிக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயரையும் தனித்தனியாக எடுத்து மானிட்டர் பண்ணும், டீட்டெயிலிங்கை நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, புதுசாக மியூசிக்கை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் மோஸ்ட்லி இந்த ஐஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இதோட பேரே பார்த்தீங்கன்னா இன் இயர் மானிட்டர். ஸோ மானிட்டர், ஸோ ஆடியோவை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஜெட் தான் இது. ஸோ அதனால் டெக்னிக்கல் பர்சன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஜெட் அப்படின்றதுனால டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸிங்கும் யூஸ்வலாக ஐஎம்டைய ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். லேக்ஸ்லாம் போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ அதை நம்மள மாதிரியான ஆடியன்ஸும் யூஸ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஐஎம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்துருக்கக்கூடிய ஒரு ஐஎம் தான் இந்த என்டியுடைய வினர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஐஎம். ஆக்சுவலி இந்த ஐஎம் நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1000 ரூபாய்க்குள்ளே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த ஐஎம்ஐ சூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஆக்சுவலி ஐஎம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் பர்சன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுனால பேக்கேஜிங் எப்போவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டுடைய பேக்கேஜிங்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி வெளியே நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. பட் டேரெக்டாக உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி ஓப்பன் பண்ணதுமே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஐஎம் தெரிகிற மாதிரி விசிபிள் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஐஎம்முடைய லுக் நல்லா தான் இருக்குது. பட் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த பொட்டி எடுப்போம். ஸோ பொட்டிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் பிரைடட் கேபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு காப்பர் கேபிளை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி நான் சொன்னேன் லேக்ஸ் கணக்கில் ஐஎம்டியோ ப்ரைஸிங்லாம் போகும் அப்படின்னு. அதுக்கு இந்த கேபிளுமே ஒரு காரணம். அதை பற்றிலாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் டிப்ஸ், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 செட் கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ் அண்ட் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 1 இயர்க்கான வாரண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக அப்படியே நம்ம பட்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி பட்ஸுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது டெக்னிக்கல் பர்சன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி டிசைனில் கொஞ்சம் மெனக்கிடுவாங்க. லுக் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஐஎம்முடைய லுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இயர்ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, யூனிக்காகவே இருக்குது. அண்ட் கிளாஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிறது வெளில தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக நத்திங் மாதிரி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் லுக் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பில்டு குவாலிட்டின்னு வரும்போது ஆக்சுவலி இது 1000 ரூபீஸ்க்கு அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஓகே டீசென்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. மற்றபடி இதோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ், இதோட டீட்டெயில்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் உள்ள போய்ட்டு பார்க்கலாம். யூஸ்வலி ஐஎம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அதோட கேபிள் தனியாக இருக்கும். அண்ட் ஹெட், அதோட பட்ஸ் வந்து நமக்கு தனியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கேபிள் தனியாக, பட்ஸ் தனியாக தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக. ஆக்சுவலி உங்ககிட்ட பட் இருக்குது, கேபிளை மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த காப்பர் கேபிள் பார்த்தீங்கன்னா காப்பர் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கண்டக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ அதனால் ஆடியோ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு லாஸ்லெஸ்ஸுமே இல்லாத ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் காப்பரை விடவுமே பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு அண்ட் ரேடியம் மாதிரியான இந்த மெட்டீரியல்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸோடையுமே கேபிள்ஸ் இருக்குது. அதோட காஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரியான கேபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஸோ மாற்றி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலி கேபிள் தனியாக, பட்ஸ் தனியாக அப்படின்ற மாதிரி இங்கே கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 பின் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பின் வழியாக நம்ம பட்ஸையும் இந்த கேபிளையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பட்ஸ்லையுமே சரி, கேபிள்லையுமே சரி, எங்கே லெஃப்ட் கனெக்ட் பண்ணணும், எங்கே ரைட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பார்ட் அப்படின்றது ரொம்பவே சின்னதாக இருக்குது. தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதோட கேபிள் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பிரைடட் காப்பர் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேபிளுடைய குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு 1000 ரூபா பட்ஜெட்டுக்கு நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட கேபிள் வந்து நல்லாவே இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் லுக்காகவுமே பார்க்குறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் யூனிக்காக நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இதில் பாட்டமில் பார்த்தோன்னா நமக்கு டைப் சி கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து 3.5க்கான கன்வெர்ட்டருக்கான வேரியண்ட்டும் இருக்குது. அது இதை விட கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் இருக்கும். அதை வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது போக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஐஎம்மில் வந்து இந்த மைக்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஐஎம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஆடியோ மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுனால யூஸ்வலாக மைக்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இது வந்து நம்மளுக்காக கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஆக்சுவலி மைக்லாம் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக் இருக்குது, கால் பேசும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மைக்கில் ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜிலாம் எதிர்பார்க்காதீங்க.
நாய்ஸ்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் பேசும்போது. பட் மைக் கொடுத்துருக்காங்க. இது போக ப்ளஸ் அண்ட் மைனஸ் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸோடைய ட்ராக்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. மற்றபடி இப்போ இந்த ஐஎம்முடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ அந்த வகையில் அதை நான் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஸ் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 1 வீக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஐஎம் அப்படின்றதே நமக்கு அதோட டீட்டெயிலிங்கை மெயினாக எடுத்து கொடுக்குறது தான். அந்த சவுண்ட்ஸோட டீட்டெயிலிங் மியூசிக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயர்ஸையும் நமக்கு தனித்தனியாக எடுத்து கொடுக்கறதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் சவுண்டுடைய டீட்டெயிலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம நார்மலாக இந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இயர்ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கேட்கும்போது ஆடியோடைய டீட்டெயிலிங், ஆடியோடைய லேயர், மியூசிக்குடைய லேயர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா தெரியுது. ஸோ அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி சரௌண்டிங் மாதிரியான விஷயங்களையும் பிரச்சனை கிடையாது. அது நார்மல் இயர்ஃபோன்ஸ்லேயே நல்லாவே கொடுத்துருவாங்க சரௌண்டிங்லாம். பட் இந்த ஐஎம்ல சொல்லவே வேணாம், அதெல்லாமே பக்காவாக இருக்குது. பட் பேஸ் லவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பேஸ் பூஸ்டர் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பேஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியான பேஸ் இல்லை. பட் ஆனால் ஓரளவுக்கு ஓகே. எனக்கு வந்து ரொம்ப ஹெவியான பேஸ் வந்து பிடிக்காது. நான் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கணும் தான் எதிர்பார்ப்பேன். அந்த வகையில் எனக்கு இது வந்து மாடரேட்டாக இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் ஐஎம் அப்படின்றது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆடியோவை நீங்கள் ஈக்குவலைசரில் போய்ட்டு பேஸ் இதெல்லாம் நீங்கள் மாற்றி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணணும் நார்மல் இயர்ஃபோன்ஸை விட ஐஎம். அதனால் உங்களுக்கு பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவலைசரில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹை பேஸும் நீங்கள் எடுத்துக்க முடியும். பட் இதோட நார்மலாக பார்க்கும்போது நார்மலாக ஒரு ஓரளவுக்கு மாடரேட்டான பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியான பேஸ் கிடையாது. அதுக்காக ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு பேஸ் வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த வகையில் எனக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நார்மல் இயர்ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஐஎம் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் எனக்கு ஆக்சுவலி கொடுத்தது. மற்றபடி இந்த ஐஎம்முடைய ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போதுமே எனக்கு அந்த பட்ஜெட்டுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னும் நீங்கள் காஸ்ட்லியாக போனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான டீட்டெயிலிங்கான நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க முடியும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு இதோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நார்மல் இயர்ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே தோணுச்சு. அதே மாதிரி இந்த கேபிளை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்னும் கூட பெட்டரான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எடுத்துக்க முடியும். பட் இது 1000 ரூபீஸ் பட்ஜெட்டுக்கு எனக்கு யூஸ் பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் எனக்கு கொடுத்தது. மற்றபடி இந்த ஐஎம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கான்செப்ட் கார்ட் அப்படின்ற வெப்சைட்டில் தான் வாங்கினேன். அண்ட் 949க்கு ஆக்சுவலி இந்த ஐஎம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதிலே 3.1 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 799க்கும் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐஎம் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல டீட்டெயிலிங்கான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. ஸோ போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.